மொழிக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதிற்கு எழுத்தாளர் யூமா வாசுகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். பால புரஸ்கார் விருதிற்காக எழுத்தாளர் யூமா வாசுகி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்த எழுத்தாளர்களுடைய திறமையை அங்கீகரிக்கும் விதமாக சாகித்ய அகாடமி ஆண்டுதோறும் பல்வேறு மொழிகளில் சிறந்த சிறுகதைகள், நாவல்கள் ஆகியவற்றை தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கி வருகின்றது. இந்த 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பால புரஸ்கார் விருதை சாகித்ய அகாடமி அமைப்பு அறிவித்துள்ளது. பால புரஸ்கார் என்றால் குழந்தைகளுக்கான சிறுகதைகளை எழுதுகிறவர்களை அங்கீகரிப்பதற்கான விருது என்று அர்த்தம். முழுக்க முழுக்க குழந்தைகளை மையமாக கொண்டு கதைகள், நாவல்கள், சிறுகதைகள் போன்றவை எழுதப்படும். இந்த ஆண்டு 24 மொழிகளை சேர்ந்த எழுத்தாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அசமி, பெங்காலி, டோக்ரி, ஆங்கிலம், குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, தமிழ் உள்ளிட்ட மொழிகளை சேர்ந்த பலருக்கு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழ் மொழியில் பார்த்தோமேயானால் எழுத்தாளர் யூமா வாசுகி அவர்களுக்கு இந்த ஆண்டுக்கான பால புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய தன்வியின் பிறந்த நாள் என்கிற அந்த சிறுகதைக்காக இந்த பால புரஸ்கார் விருதை சாகித்ய அகாடமி அமைப்பு அறிவித்துள்ளது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.